கைஸ், வெல்கம் டு யுகாமி கேமர்ஸ். எல்லாம் அப்படிங்கிறீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ வந்து பயங்கரத்தில் நியூஸ் வரல் சீரிஸ் அண்ட் அடிக்க வேர்ல்டு பார்க்குறதுக்கு பயமாக இருக்கா? எஸ் கைஸ், ஷேட்ரு ஆட் பண்ணிங்க, வேறு லெவலில் இருக்குதுல்ல. பாருங்க அழகாக ஆடுது கைஸ், இங்கே செடியெலாம் ஆடுது. ரெடி ஷேட்ரு ஆட் பண்ணி பெட்டரா கடிஷனில் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறது தனி சுகம். அண்ட் இந்த ஆடு மாட்டெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கானுங்கன்னு. சரி, கணக்குறானுங்க குடும்பம் இருக்குது அவனுங்களெல்லாம் அடிக்கக்கூடாது. இந்த சுறால் சீரிஸ் ஆச்சும் நம்ம வந்து பக்காவாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். மன்னிச்சுக்குங்கோ கைஸ், ரொம்ப நாளாக வீடியோஸ் போடலை. எஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஸோ பண்ணி விடுங்க. இன்னும் வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 5 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுறீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே, சொல்லுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே என்னால் வாழ முடியும். சொல்லுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே என்னால் வாழ முடியும். ஐயோ, மேலாலே அயன் இருக்குது கைஸ். மேலாலே அயன் இருக்குது. என்ன அது? வீடியோ ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்தில் சிறால் சீரிஸில் அயன் எடுக்கிற ஆள்னா நான் ஒன்று கீப் நியூட்ரி எதுவுமே ஆன்ல இல்லை. அதாவது கைஸ், நான் வந்து ஒரு சீட்டிங் இல்லாமல் ப்ளே பண்ணணும்னு நினச்சேன்னா அது வந்து நான் ப்ளே பண்ணுவேன். அப்படியே அதை அப்படியே தூக்கி போடுவோம். இது வழியாக வந்துட்டு ஒரு கிராஃப்டிங் ஒரு இது செஞ்சிடுவோம். அவ்வளோதான் கைஸ். செஞ்சிடோன்னா அதை வச்சு போய்ட்டு மைண்ட் பண்ணி விட்ருவோம். ஸ்டோனை மைண்ட் பண்ணி அப்படியே எடுக்க போகிறோம். டேய், என்னடா ஆட்டுக்குட்டி உள்ளுக்கு மாட்டிக்கிட்டியா? ஆட்டுக்குட்டி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அது பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை, கிறுக்கு பிடிச்சிச்சு. அதான் வரால இருங்க. ஒரு 3 ஸ்டோன் கிடச்சாலே போதும் நம்மளுக்கு. இங்கே கொஞ்சம் மைண்ட் பண்ணிடுவோம். நான் அதை உருக்கணும் இல்லையா, அதுக்குன்னு நம்ம எடுக்கணும் தனியாக. சொல்ல மம்டியன் நெஞ்சுக்குள்ளே தூள் பறக்குது மம்டியன் என்ற மாதிரி தோணுங்க. சரி, வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் போடுங்க, ஷேராக போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாஷ் உங்களுக்காக இன்னொரு டைலாக் வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெம்பா இருங்க. எப்படிக்குன்னு சொல்லுங்க. இது இறக்காமல் எறா தம்பி அயனு வந்துடுறேன்டா. அண்ணன் உனக்காக தான் காத்துட்ருக்கேன், உனக்காக காத்திக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. டேய், என்னடா காதுகிட்ட வந்து ஊதுற? சுய், அந்த மாதிரிலாம் ஊதக்கூடாது. அம்மா சொல்லி கொடுக்கல, போராட்ட. என்னடா அது? நேராக மேலே ஏறணும்னா அது தலைவலி பிடிச்சது தான். 2 வருஷத்துக்கு ஏறணும் வரல. ஏய், என்னடா அது? ஸ்க்ரீனு நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, ஒரு ஸ்டோன் பிக்ஸ் செய்வோமா, நேராக போய் கலெக்ட் பண்ணுவோமா, என்னத்த அங்கே இருக்கிற அந்த பொருளை தான். ஓகே, வாங்க அப்படியே இறங்குவோம். எப்போ பயங்கரமாக அடி விழுவுது. ஓகே, கலெக்ட் பண்ணுவோமா கைஸ்? அப்படியே நேராக மேலே உடச்சிட்டு போயிடணும் தான். எத்தனை கிடச்சிருக்கு கைஸ்? 2. அங்கே ஒன்று இருக்குது. யாரா அவன் காத்துக்கிட்டு வந்து குவாய் அப்படின்னு சொல்லி கத்துறது? சரி, யாரும் கைஸ் இங்கே ஒன்று இருக்குது. அப்படியே கலெக்ட் பண்ணிடுவோம். ஒன்று தான் இருக்கா? என்னடா 2 கொடுத்து ஏமாத்துறீங்க? வரல வந்ததுக்கு பொருளாச்சும் கலெக்ட் பண்ணிட்டு மேலே இருந்து யாரோ வந்து விட்றாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த நேரம் போய் தான் வெளியே விடா. எலும்பே உனக்கு அவ்வளோதான், போய் செத்துரு. இப்போ கன்ஃபார்ம் எலும்பு இங்கே தான் வருங்க. போடாங்க. போச்சு. டே ப்ரோ கணக்கில் பண்ணுறான்னு சொல்லி அடி வாங்கி சித்திராதரா யுகாமி. ஓடுறா தம்பி, மூஞ்சி அடிப்பா. ஆஃபாட் கைஸ். ஐயோ, ஆஃபாட். செத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், திரும்பி வந்துடலாம். ஏன்னா எனக்கு அந்த 2 அயன் முக்கியம். ஆட்டு தம்பி, போய் அவனை அடி பார்ப்போம் கரெக்டாக. ஏய், என்னடா போய் முடியா அவ்வளோ. சரி, அவன் மேலே ஏறிடும் கைஸ். ஐயோ, ஸ்டோன் ஐட்டம் கூட இல்லைன்னா அடிச்சிருப்பேன், இல்லை கிழிச்சிருப்பேன். போங்க கைஸ், இப்படியே மேலே ஏறிடுவோம். அப்பா கைஸ், கொஞ்ச நேரத்தில் நடுங்கி போச்சு. இருங்க, ஒரு ஸ்டோன் ஐட்டம் ஒரு ஸ்டோன் பிக்ஸாச்சும் செஞ்சுப்போம். எப்பா சாமி, ஒரு ஸ்டோன் ஆக்ஸு, ஒரு ஃபர்னன்ஸு. இந்த ஃபர்னன்ஸு அவ்வளோதான். ஊருக்கு போனோன்னா நமக்கு வந்து எப்பா காய்ஸ் ஆஃபாட். என்னையா அது? நான் ஸ்பானான ஏரியா இவ்வளோ பிடிக்கவாக இருக்குது. எங்கேயாச்சும் ஆயின் நம்ம மேலே தெரிஞ்சுன்னா இறங்கிடுவேன். வரல, இங்கே நின்று மைனிங் பண்ணிட்டு போன சொல்லி எனக்கு தோணுது.
பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஒரு வாரமாக போட்டு மைனிங் பண்ணுறதுக்கான வேலையில் பார்ப்போமா. கைஸ் இங்கேயே வந்து செட்டில் ஆக போகிறேன், அதுதான் சொல்கிறேன். ஸ்பான் ஆகிறது வந்து வேறு இடத்துல தான் ஆகும்னு நினைக்காதீங்க, இங்கே தான் ஆவேன் ஸ்பான் நீங்கள் இருந்தாலும். நம்ம வந்து ஒரு பத்திரமா பெட்டு செஞ்சு நீங்கள் சீரியஸ் பண்ண போய் கொடுத்துட்டோன்னா நம்ம சாகும் போது திருப்பி வந்துக்கலாம். ஐயோ இங்கே வந்து இந்த டைமண்ட் பார்த்து எனக்கு ஆடு இருக்கவே மாட்டாது. க்ரீன் கலர் பெட்டு செஞ்சு படுத்தூங்கன்னா தான் எனக்கு தூக்கமே வரும். ஒன்றும் இல்லை கைஸ். இங்கே பாருங்க கைஸ், நம்மளுக்கு வந்து பொருள் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க ரவுடிங்க அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு. கலெக்ட் பண்ணிப்போம். ஓ இங்கேயும் இருக்குது, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்போம் கைஸ், தேவைப்படும். ஏன்னா கேவுக்குள்ளே இறங்கணும்னா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி நம்ம வந்து இந்த ஏரியா நோட் பண்ணிப்போம். அடுத்த டீப் வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே வந்து 2 தான் கிடச்சிருக்கா. டேய் என்னடா அது, இன்னும் 2 கொடுங்கண்டா. அந்த மாதிரி கைஸ் இங்கே ஒன்று இருக்குது, ஒன்று அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே வந்து ஸ்டோனை போட்டு மேலே ஏறி வந்தோம். அப்படியே மேலே ஏறி ஓடி வந்தான் கைஸ், அவ்வளோதான். அப்படியே ஓட வந்தான். ட்ராவல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாளாகி விட்டது, அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டல. இனிமேலாம் ஆகாது கைஸ். தண்ணி வேறு எந்த அளவு இருக்குது. என்னடா தண்ணியில் நிறைய இது இருக்குது கைஸ், அது என்னமோ இருக்குது. ஆஹா மேக்மா கியூப் இருக்குது. இது என்னடா அவ்வளோ பெரிய குழியாட்டம் இருக்குது. இது என்னத்துக்கு இவ்வளோ பெரிய குழி போட்டிருக்கானுங்க தெரியல. அப்படியே அங்கே சுகர் கேன்ஸ் இருக்குது. ஆஹா கைஸ் எனக்கு ஹெல்த் குறையுது கைஸ், வேறு வழி இல்லை. ஆடே நில்றா, டே ஆடு சரி மாடு நில்றா சாவு கூட கொடுத்தியடா. ஒரே ஒரு ஆச்சு தான் வரல கைஸ், சாப்பிட்டுக்கிட்டு ஓட வந்தான். ஹாப்பி 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 டிம் மிம் 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 ஹாப்பி 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 அப்படி சாப்பிட வந்தான். சரி கைஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக்கு போடல, ஷேர் போடலன்னா சப்ஸ்கிரைப் போடுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெம்பா இருங்கோ. என்னடா பூசணிக்காய் இருக்கே பக்கத்தில் வில்லேஜ் இருந்துச்சா இருக்கா என்ன? வில்லேஜ் ஒன்று இங்கிலீஷ் வச்சிங்கன்னா ஜாலி தான், பெட்டை ஈஸியாக அட்டை போட்டுக்க முடியும். அதில் கரெக்டே இங்கேருந்து பம்கின் வேணுமா? நம்மளுக்கு பம்கின் வேணாம் தான், இருந்தாலும் ஒன்று எடுத்து வச்சுப்போம். பம்கின் பேர் செய்யணுமா? அது சேர்த்து என்ன தேவைப்படுதுன்னு தெரியல. இங்கே ஆறு சத்து ஏறிச்சு. டேய் ஓப்பா கருப்பு கலராக ஒருத்தர் போனா இருக்கான். பிளாக் சாப்பிடா. இன்னொரு ஆடு ஸ்போன் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக குச்சின்னு பார்த்தீங்களா? வரல, ஃபுட்டு தான் ஃபில் ஆக மாட்டேங்குது. டேய் ஆடு நீ கொடுமாடா, ஒன்றே ஒன்று கொடுக்குற. யோயோ எப்படி சாப்பிடணுமா? இதுக்குள்ளே ஏறிற மாதிரி தான் இது சாப்பிடணுமா? பேர் சொல்லி தான் பண்ண முடியுது. அப்போ இது எப்படா சாப்பிட்றது? அப்படியே ஓடிப்பட்டு இங்கே ஏறி வரலாம். டேய் கடுப்பாக இருக்குடா, பசிக்குதுடா, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கோழி இல்லை கோழே நினச்சிக்கோ. இவ்வளோ பெரிய கேவல தள்ளி விட சூப்பரு. அதுலேருந்து வரணும், வரல. நல்ல வேலை இங்கே விழுந்து செத்துருந்தா வந்திருக்கலாம். வரல, அப்படி போனா எப்படி போகிறதுன்னு தெரில. நைட்டு வேறு ஆகுது. கேஸ் ஐயோ போச்சு. பரவாயில்ல, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து ஏதாச்சும் மரத்து மேலே ஏறிக்க போகிறேன். ஞாபகம் மரத்து மேலே ஏற போகிறேன் கேட்டிருந்தீங்கன்னா, மரத்து மேலே ஏறினா தானே நம்மளுக்கு அது பேர் என்னமோ வரும். மரத்து மேலே ஏறினா நம்மளால் சிம்பிளாக வந்து நைட்டு ஸ்கிப் பண்ணிக்க முடியும். ஆஹா சூரிய வெளிச்சம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அப்படியே போய் இந்த மரத்தில் ஏறிடுவோம். இந்த மரத்தில் ஏறிட்டு அந்த கிளையெல்லாம் உடச்சி விட்ருவோம், அவனும் வரமாட்டான். வாங்க ஏறிடுமா? அப்படியே உடச்சிட்டு அப்படியே வந்து இந்த மரத்தை அப்படியே கலெக்ட் பண்ணிடணும். கலெக்ட் பண்ணிட்டு அதை தூக்கி வந்துட்டு இந்த மாதிரி போட்டுடணும். அவ்வளோதான் கைஸ். இதோட வந்துட்டு எனக்கு தேவையான டைம் வந்து நான் அப்படியே வந்துக்கலாம். முடிஞ்சோடனே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். குளிச்சிட்டு இருக்கும்போது தான் ஒன்று பார்த்தேன். அங்கே யாருக்கு தெரியுதா? விச்சி கைஸ், விச்சி பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். என்னோட நேரமாக இருக்குது, கரெக்டாக வச்சு காட்டுறேன். தெரியுதா கைஸ்? விச்சி நடந்து போகிறான். டேய் இங்கடா போகிறேன், டேய் விச்சி இங்கடா போகிறேன்.
டேய் பார்த்துடா எஃபெக்டை போடாமல் இருந்தாலும் சரி கைஸ் வெளியே தான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு வினோதத்தை கண்டுபிடிச்சேன். அங்கே தருதா ஸ்ரீப்பரைய சார்ஜ் ஆகி நிற்கிது. எப்படி ப்ரோ தண்டர் ஸ்டோமே நம்ம சார்ஜ் ஆகி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ஷேடர் தான் கைஸ். சும்மா போடுவோமேனு போட்டுலான்னு வந்தேன். ஆனால் க்ரீப்பரு தண்டர் ஸ்டோமில் வந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி கணக்கு உடனே விடிஞ்சு போத்தோம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸே நான் விடிஞ்சு விட்டது. அப்புறம் என்ன இந்த மைண்ட் பண்ண வயதுக்கு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா பக்கத்தில் க்ரீப்பர் இருக்குது. ஏய் சாவலியாடா நீங்களாம் ஓடுறா வேறா ஓடணும் கைஸ். நம்ம ஏதாவது நம்ம கையில் வர சாப்பாடு எடுத்துக்கணும். என்ன கதையை முடிச்சிடுவானுங்க. வா ஏய் எங்கடா ஏய் ஏய் இருந்த பொருள் எங்கடா போச்சு? அடா பாவிங்களாடே இந்த பொருளெல்லாம் நான் அடிச்சிட்டிங்களாடா. பரவாயில்ல கைஸ் நம்மளுக்கு தான் கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சதுக்கு அளவுக்கு இருக்குது. பட்டுன்னு ஸ்டோன் கேக்ஸ்க்கு அப்கிரேட் ஆயிரும் தான். தம்பி நீங்கள் ப்ளேஸ் பண்ண ஸ்டோன் கேக்ஸ் கன்றாவியாக பண்ணிக்கிட்டு இருக்கு சரிமோ. கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இங்கே பாப்பி கேக்ஸு ஓ செய்ய முடியாதா? அடப்பாவீங்களா இங்கே அயன் இருக்குது. நம்ம மேலே போன வண்டி போகணும். எப்படி ப்ரோ போகிறீங்கன்னா ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்களா வேற ஒன்றா? கீழே விட்டுறாதீங்கடா கைஸ். மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தொலைச்சிட்டேன். பட் அதுக்கு பதிலாக இன்னொரு இடத்துல அயன் கிடச்சிச்சு. நேராக வாங்க எடுத்துப்போம். எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டைமை. ஓகே இதை அயனை எடுத்த உடனே வீடியோ முடிச்சுப்போம். நான் அவ்வளோ கிடைக்குது அயனு அதிசயம் கைஸ் நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்கிறது. எப்பா நல்லா வேலை கைஸ். சர்வைவல் சீரீஸில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு என்ன மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க. அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ தெம்பா இருங்கோ. அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ. அடுத்து என்னங்கோ மேலே ஏறணுங்கோ. அவ்வளோதான் மேலே ஏறினோம் தான். அதுதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இந்த இடத்தோட நான் வந்து லாரத்தி க்ளோஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவை எடிட் பண்ணணும் நிறைய வேலை பண்ணணும் இல்லையா. சரி இதோட வீடியோ முடிச்சுப்போம். பாய் பாய் கைஸ். இதோட இந்த இடத்துல வச்சு அப்படியே வீடியோ முடிச்சுட்டு வந்தான். பாய்.